ஹலோ எவ்ரிவன், எக்ஸோமாஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 3 கப் அளவுக்கு மைதா கோதுமை ரெண்டையும் கலந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய், 1/4 ஸ்பூன் உப்பு, ஓமம் கொஞ்சத்தை கசக்கி சேர்த்துக்கிறதுல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா 5 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சென்னா மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 3 முட்டையை உடச்சி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். முட்டை வெந்ததுக்கப்புறமா இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ மாவு நல்லா ஊறிடுச்சு. இதில் குட்டி குட்டி உருண்டை போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எல்லார் வீட்லேயுமே மடக்கச்சு இருக்கும், அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இந்த மாவை தேய்ச்சிட்டு மடக்கச்சில் வச்சுட்டு கொஞ்சமாக ஸ்டஃபிங் உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா மாவு எல்லாத்தையும் பிச்சு இந்த மாதிரி எடுத்துடுறேன். இப்போ அச்சை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்க சோமாஸை எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சோமாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுத்துக்கிறேன். இதை பொரிச்சு எடுக்கும் போது அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நல்லா டேஸ்டியான எக் சோமாஸ் ரெடி. ஈவினிங் ஸ்நாக்காக இதை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.